வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. விசில் சின்னம் வேண்டுமென கோரிய நிலையில் அதையே ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து ஆணை. சட்டப்பேரவையில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான சிறப்பு தீர்மானம் நாளை நிறைவேறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மகாத்மா காந்தி பேரை ஜி ராம்ஜி என மாற்றியதற்கு கண்டனம். திட்டத்தை பற்றி இங்கே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமா நாளைக்கு நம்ம ஒரு தீர்மானமே அரசின் சார்பில் கொண்டு வர இருக்கிறோம். நபையின் சார்பில் வழங்குவோம். எனவே அது குறித்து அதில் விவரமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக ஆட்சியின் போது போராட்டத்தில் இறங்கியவர்களை டிஸ்மா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது போல தற்போது ஆசிரியர்களை சிறையில் அடைக்கவில்லை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. எங்களை பொறுத்தவரை திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரையில் அரசுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவருடைய உரிமை. ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் அவரோடு அழைத்து பேசி பலமுறை பேசி அதையெல்லாம் முழு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் டெஸ்மா கொண்டு வரல, இரவோட இரவாக அவங்களை போய் கைது செய்யலை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல. இதெல்லாம் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் 95 விழுக்காடு நிறைவேறியதாகவும் பெருமிதம். அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அது போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக முதலீடு குவிந்து வருகிறது. முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கோரிய எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பு. சட்டப்பேரவையில் அதிமுக அமளி. விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என கூறி சட்டப்பேரவை வளாகம் வெளியே வந்து முழக்கம். நாளைய தினம் பதில் தயாரித்துவிட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் வழங்குவார்கள். விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்ற அதிமுகவினரின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். நாளைய தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை இந்திய அரசியலில் காங்கிரஸ் என்பது காலாவதியான காசோலை போன்றது என பியூஷ் கோயல் விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மோசமான தோல்வி உண்டாகும் என்றும் பேட்டி. Every state the people have understood that Congress does not have leadership. Just like DMK, Congress
is again and again trying to launch a rocket. But unfortunately, the rocket is not launching. It keeps collapsing and crashing. Same way, DMK is trying to foist தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவில் மோடியும் தமிழகத்தில் பழனிசாமியும் தலைவர்களாக இருப்பார்கள். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் திட்டவட்டம். and I am confident that under the leadership and guidance of Prime Minister Shri Narendra Modi ji at the center and Thiru Palanisamy ji in Tamil Nadu. திமுகவின் ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி வரும் தேர்தலோடு அகற்றப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இல்லை, சட்டம் ஒழுங்கும் சரியில்லை என விமர்சனம். Will completely throw out the DMK government, the corrupt, incompetent, compromised and anti-development government of DMK is certainly going to lose this election. உலகத்திற்கே ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையையும் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதை பாஜகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். உழைப்பவர்களிடமிருந்து நிதியை பறித்து உழைப்பு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே பாஜகவின் மாடல் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். ஜனநாயகம் மலர்வதற்காக ஆகவே பாஜகவிற்கு இது கைவந்த கலை, அராஜகம், அட்டுழியம், எல்லோரையும் அரசு உடைய நிறுவனங்களை வைத்து ஒடுக்குவது. ஆகவே பாரத பிரதமர் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை வந்தாலும், எத்தனை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உலகத்திற்கே ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நாளைய பொதுக்கூட்டம் மாற்றத்திற்கானது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உடனான சந்திப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு முன்பு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. எதிர்க்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆலோசனை. காலை விருந்துடன் தேர்தல் வியூகம் வகுத்ததாக தகவல். தொடர்ந்து வெறுப்பு பேச்சுக்களை பரப்பி வரும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் காட்டமான கருத்து. Mr. Udaynidhi Stalin for his anti-national comments. The High Court also yesterday has passed strictures against the hate speech of Udaynidhi Stalin, and I demand that Udaynidhi Stalin should immediately be removed from the government and action. ஆட்சி மாற்றம்தான் எல்லா பிரச்சினைக்கும் தீர்வு என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. திமுக அரசு குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சித்த நிலையில் கருத்து.
ஜனவரி 25 அன்று மாநிலம் முழுவதும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தமிழின மொழி எதிரிகளான பாஜகவையும் அதன் அடிமை கூட்டத்தினையும் வீழ்த்திட உறுதியேற்க வேண்டுமென தொண்டர்களுக்கு கடிதம். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். செய்தியாளர்களின் கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என கூறிவிட்டு நடையை கட்டிய ஓபிஎஸ். வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நன்று நடைபெறுகிறது தாவேகா செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம். தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் மாவட்ட மாநில அளவிலான நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடி வருகையினையொட்டி மதுராந்தகத்தில் நாளை தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை. பொதுக்கூட்டம் நடக்கும் இடங்களில் போக்குவரத்து மற்றும் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடு விதிப்பு. கும்மிடிப்பூண்டி தொகுதி ஊத்துக்கோட்டை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பதில். தொகுதி ஊத்துக்கோட்டை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்த கோரிக்கையும் அக்குழு முன் பரிசீலனையில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தின் மாண்பை கெடுக்கும் வகையில் செயல்படும் ஆளுநருக்கு பட்டம் வழங்குவதற்கே தகுதியில்லை. ஆளுநர் RN ரவி பங்கேற்ற சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்து காட்டமாக விமர்சனம். அரசியல் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக குன்னம் முன்னாள் MLA ராமச்சந்திரன் அதிரடி அறிவிப்பு. திமுகவில் இணையப் போவதாக நேற்று அறிவித்த நிலையில் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுரைப்படியும் விலகுவதாக பேட்டி. நான் இன்று மாற்று முடிவை எடுத்திருக்கிறேன். இல்லத்தார்கள் ஆலோசனைக்கிணங்க, மருத்துவர்களின் ஆலோசனைக்கிணங்க நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு என்பது தவறான விஷயம் என்ற போதிலும் என் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் என் குடும்ப சூழ்நிலை, என் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுறுத்தலின் குடும்ப நிம்மதிக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். நான் எந்த அரசியல் கர்நாடக மாநில சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் வெளிநடப்பு. சட்டப்பேரவைக்குள் ஆளுநர் கெலாட்டை முற்றுகையிட்டு காங்கிரஸ் MLAக்கள் முழக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,13,600க்கு விற்பனை. கிராமுக்கு 215 ரூபாய் குறைந்து 14,200க்கு விற்கப்படுகிறது.